Hi friends, welcome to Mark IAS Gate Academy. நான் உங்களுக்கு கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாலேக்கர் ரெபெலியன். பாலேக்கர் ரெபெலியன் TNPSC சிலபஸ்ல எங்க இருக்குன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு கீழே யூனிட் 6 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல். இதுல ரெண்டு டாபிக்ஸ் வரும். ஒன்னு வந்து பாலேக்கர் ரெபெலியன், அதுக்கப்புறம் 1806 வேலூர் முட்டினி. நாம இன்னைக்கு கிளாஸ்ல பாலேக்கர் ரெபெலியன் பார்க்கலாம். TNPSC பொறுத்த வரைக்கும் பாலேக்கர் ரெபெலியன்ல 2013 to 2017 வரைக்கும் ரெண்டே क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. ஒரு क्वेश्चन வந்து where did the British defeat வீரபாண்டிய கட்டபொம்மன் army கலர்பட்டி. இன்னொன்னு வந்து கட்டபொம்மன் was hanged to death at Kayathar in the year 1799. 2018ல பிப்ரவரி மந்த் ஜூனியர் கெமிஸ்ட் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதில் இந்த क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க. இந்த பாலேக்கர் ரெபெலியன்லேருந்து who handed over வீரபாண்டிய கட்டபொம்மன் to the English ராஜா ஆஃப் புதுக்கோட்டை. இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்த்தாலே உங்களுக்கு வந்து லிங்க் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த பாலேக்கர் ரெபெலியன்ல நம்ம மூணு பேரை பத்தி படிப்போம். ஒன்னு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், இன்னொருத்தர் பூலித்தேவர், இன்னொன்னு வந்து மருதுபாண்டியர். அதனால இந்த 3 கேரக்டர்ஸ்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் ரொம்ப முக்கியம். முன்னாடி இந்த பாலேக்கர் ரெபெலியன் நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் 12th அதுல லெசன் 9 பேஜ் நம்பர் 86 to 94 வரைக்கும் இருக்கும். இந்த பாலேக்கர் ரெபெலியன்ல மூணு பேரை பத்தி பார்ப்போம். ஒருத்தர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி, இன்னொருத்தர் பூலித்தேவர் ஃப்ரம் நெற்கட்டுச்சேவல், அப்புறம் இன்னொருத்தர் வந்து மருதுபாண்டியர் ஃப்ரம் சிவகங்கா. இந்த பேர் ரொம்ப முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, பூலித்தேவர் நெற்கட்டுச்சேவல், மருதுபாண்டியர் சிவகங்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாலேக்கரர்னு என்னன்னு பார்த்தலாம். பாலேக்காரரை வந்து பாலிகர்ஸ் அப்படின்னும் அழைக்கிறாங்க அவங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி 4 சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் பக்மணி அண்ட் விஜயநகர் ரூலர் அப்படின்னு வரும். அதில் வந்து ரூலர்ஸ் ஆஃப் விஜயநகர் படிக்கிறப்ப முக்கியமாக 2 பேரை பற்றி படிச்சிருப்போம். ஒருத்தர் வந்து ஹரிகரா, இன்னொருத்தர் வந்து புக்கா. ஹரிகரா வந்து 1336ல் முதல்ல வந்து மைசூரையும் மதுரையும் கேப்சர் பண்ணுவார். அப்புறம் ஹரிகராவுக்கு பின்னாடி வந்த ரூலர் புக்கா வந்து extended the region south of the river துங்கபத்ரா up to ராமேஸ்வரம் வரைக்கும் கவர் பண்ணிடுவார். இப்போ அந்த விஜயநகர் ரூலர்ஸ்க்கு வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் இல்லையா, அதனால இங்கே குறுநில மன்னர்களாக சில பேரை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு டெரிட்டரி ஒன்று ஒப்படைச்சிடுறாங்க. டெரிட்டரினா ஒன்றும் இல்லை, பாளையம் என்னன்னா சின்ன ஒரு 4-5 கிராமம் 6 கிராமம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த ஸ்மால் கிங்ஸ் கிட்டேருந்து என்ன அவங்க எதிர்பார்க்கணும், மிலிட்ரி சர்வீஸ் அண்ட் ட்ரிபியூட், கிஸ்தி ஆர் கப்பம், பணம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம ருப்பி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து பிரிட்டிஷ் இருந்தப்ப பகோடாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம பின்னாடி படிப்போம். அதுதான் வந்து பிரிட்டிஷ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பாளையக்காரர்கிட்டேருந்து. இந்த லேண்டில் வந்து எவ்வளோ நாளைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா டு த ஸ்பேன் ஆஃப் 60 ஜெனரேஷன். நெக்ஸ்ட்டு இந்த பாளையக்காரர்ஸை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெஸ்டர்ன் பிளாக்கு, இன்னொன்று ஈஸ்டர்ன் பிளாக்கு. வெஸ்டர்ன் பிளாக்கில் வரவங்களை வந்து மறவர் பாளையக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் பிளாக்கில் வரவங்க வந்து தெலுங்கு பாளையக்காரர். நம்ம ஃபஸ்ட்டு 3 பேர் பார்த்தோம் இல்லையா, வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர் அண்ட் மருதுபாண்டியர். இதில் வந்து தெலுங்கு பாளையக்காரர் கீழே வரவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். மறவா பாளையக்காரர் கீழே வரவர் தான் வந்து பூலித்தேவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஹூ பிலாங் டு மறவா பாளையக்காரர், ஹூ பிலாங் டு தெலுங்கு பாளையக்காரர் சொல்லிட்டு கேட்கலாம். அதனால இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறவா மீன்ஸ் பூலித்தேவர், தெலுங்கு பாளையக்காரர் மீன் வீரபாண்டிய கட்டபொம்மன். நெக்ஸ்ட்டு, அதாவது பிரிட்டிஷை வந்து எதிர்த்த முதல் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு சொன்னால் இவர் வந்து பூலித்தேவர் ஒருத்தர் தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடிக் ட்ரீட்டி அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்டு மருதுபாண்டியர் வருவாங்க. பூலித்தேவர் வந்து முன்னாடி வந்துடுவார். அதாவது முதல்ல நம்ம பூலித்தேவரை பற்றி பார்க்கலாம். இவர் ஃப்ரம் நெற்கட்டுச்சேவல். அது நம்ம ஏற்கனவே பூலித்தேவர் எங்கே சொல்லியிருக்கேன், ஃப்ரம் நெற்கட்டுச்சேவல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து மார்ச் 1755ல் என்ன பண்ணுறாரு, அந்த ரெஸ்பெக்டிவ் நவாபுக்கு வந்து அந்த பகோடாஸ் கிஸ்தி அதெல்லாம் கொடுக்காம ரிவோல்ட் பண்ணிடுறாரு. நவாப் என்ன பண்ணுறாரு, இப்போ அவரோட பிரதர் மஃபூஸ் கானு, பிரிட்டிஷ் காலனி எரானு,
ப்ளஸ் யூசப் கான் அவனோட பாடி கார்டு எல்லாத்தையும் அனுப்புகிறாரு அந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்காக. இவங்க 2 பேரும் போர் தொடுத்துட்டு இருக்கப்ப பூலித்தேவர் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு? ஃப்ரெஞ்சு கிட்டேயும் ஹைதர் அலி கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறாரு. பிரிட்டிஷ் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க? டச்சு, ராம்நாட் அண்ட் புதுக்கோட்டை கிங்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ என்னாவது பூலித்தேவர் வந்து இந்த முஃபூஸ் கான் இருந்தார் இல்லையா, இவரை வந்து மதுரையில் கேப்சர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி என்ன ஆகுது, இந்த யூசப் கான் பாடி கார்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரிட்டிஷோட உதவியோட பாளையக்காரர் ஆஃப் ஈஸ்டர்ன் பிளாக், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போதான் நான் சொல்லி முடித்தேன். பாளையக்காரர் ஆஃப் ஈஸ்டர்ன் பிளாக் யார்? இந்த கிங் ஆஃப் டிராவன்கோர். அவங்களோட சேர்ந்து மறுபடியும் அந்த பூலித்தேவர் பிடிச்சாரு இல்லையா முஃபூஸ்கான மதுரையில், அந்த மதுரையை மறுபடியும் ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணிடுறாங்களா? இப்போ வந்து வேற வழி இல்லாமல் பூலித்தேவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவரோட சொந்த ஊர் இருக்கு இல்லையா, நெற்கட்டு சேவல், இங்கே ஃபர்ஸ்ட் சொன்னேனே, அதை வந்து பிரிட்டிஷை சேர்ந்த கால் கேம்பல் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ வந்து பூலித்தேவர் வந்து மதுரைக்கும் போக முடியல, அவரோட சொந்த ஊருக்கும் போக முடியல, தலைமுறை வாழ்க்கை வாழ்றாரு. கடைசி வரைக்கும் அவர் என்ன ஆனார்னு தெரியல. இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. யூசுப் கானோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி, அவரோட இன்னொரு பேர் வந்து கான் சாஹிப், சரியா? அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து பூலித்தேவர் வந்து யாருக்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டாங்க? ஹைதர் அலி அண்ட் பிரெஞ்ச். அடுத்து இந்த நெற்கட்டு சேவலை யார் கேப்சர் பண்ணா? கால் கேம்பல். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3 கொஸ்டின்ஸ் வரும், நான் அதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். நான் இப்போ இங்கே பாருங்கள், பூலித்தேவர் இதில் எல்லை இருக்கா? இங்கே பாருங்கள், ஹைதர் அலி எல்லை இருக்குது பாருங்கள், சரியா? முடிஞ்சு போச்சா? ஹைதர் அலி கடைசியில் ஈஆர் இருக்கா? இங்கே பாருங்கள், ஈஆர் இருக்கா? பூலித்தேவர் யார்கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டார்னா ஃப்ரம் ஹைதர் அலி. இங்கேயும் லீ இருக்குது, லீ, இங்கேயும் எல்லை இருக்குது, இங்கேயும் எல்லை இருக்குது. அப்புறம் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச், இந்த ஹைதர் அலிலேருந்து ஆரி எடுத்துக்கோங்க, சரியா? அடுத்த கொஸ்டின் என்ன சொன்னேன்? யூசப் கானோட இன்னொரு பேர் என்னன்னு இங்கே பாருங்கள். யூசப் கானை கடைசியாக கான்னு முறைதா, கான் சாஹிப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெற்கட்டு சேவலை யார் கேப்சர் பண்ணான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த நெற்கட்டும் சேவல் யார் கேப்சர் பண்ணா? கால் கேம்பல். இதில் வந்து 2 சி இருக்குது பாருங்கள். நெற்கட்டு சேவலில் கடைசியாக என்ன இருக்குது? சேவல் இருக்கா? சேவலை நம்ம எப்படி கூப்பிடலாம்? சிக்கன் கூப்பிடலாமா? ஸோ சி 2 சி இருக்குது பாருங்கள். முடிஞ்சா? எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பர்சனை பற்றி பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். வீரபாண்டி கட்டபொம்மன்லேருந்து தான் இது வரைக்கும் கொஸ்டின் வந்துருக்குதுங்க. வேறு பூலித்தேவர்லேருந்து இது வரைக்கும் கொஸ்டினே வரல, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இவர் வந்து ரிலேட்டட் டு என்ன? பாஞ்சாலங்குறிச்சி. இது எல்லாருக்குமே தெரியும், ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்தது இவரோட ஃபேமிலி பற்றி. இவரோட அப்பா பேர் என்னென்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். இவரோட தம்பி வந்து ஊமத்துறை. இவரோட மினிஸ்டர் பேர் வந்து சிவசுப்பிரமணிய பிள்ளை. லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த கொஸ்டின் இருக்கும், ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஆன்சர் வந்து ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். அதனால தான் நான் இங்கே படம்லாம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வந்து அட் த ஏஜ் ஆஃப் 30லேயே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 47th பாளையக்காரராக பாஞ்சாலங்குறிச்சி ஆயிடுவார். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாளையக்காரரை பற்றி பார்க்குறப்ப கடைசியாக ஒரு லைன் இருக்கும். அதாவது என்னென்னா, எந்த ஸ்பேன் வரைக்கும் விஜயநகர் கிங்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அரௌண்டு 60 இயர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், அவனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அப்போ தான் ஃப்ரீடம் கொடுத்தாங்க இல்லையா. இப்போ வந்து லைஃப் ஸ்பேன் எது வரைக்கும் கொடுத்தாங்க? ஃபார் 60 ஜென்ரேஷன். 7 - 1 60 ஜென்ரேஷன். இந்த 1947ல் 7-4, 1947ல் 4-7 மட்டும் கட் பண்ணி எடுங்க. இந்த 47th பாளையக்காரர் வந்துடும். இந்த 7 - 4 போட்டிங்கன்னா 3. ஸோ 30. At the age of 30, வீரபாண்டிய கட்டபொம்மன் became 47th பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இவரோட தம்பி ஊமத்துறை. இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழே அவரோட மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா சிவசுப்பிரமணிய பிள்ளை. வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழே ஒரு மினிஸ்டர் இருக்காரு, சிவசுப்பிரமணிய பிள்ளை. இவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா மேன். சுப்பிரமணிய பிள்ளையில் மேன் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க அப்படியே கட்டபொம்மன் மேன். ஸோ ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனோட மினிஸ்ட்ரி யார்? சிவசுப்பிரமணிய பிள்ளை. செப்டம்பர் 1798 இதில் வந்து கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோமே, அதுக்கு அதாவது ஒரு டெரிட்டரி கொடுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக டேக்ஸ் ஆர் ட்ரிபியூட் வந்து அது வந்து என்ன ஆயிடுச்சு, அரியர்ஸில் விழுந்துருச்சு.
கட்டபொம்மன் ரொம்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டாமலே விட்டுட்டார். அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். கட்டபொம்மன் ஃபெல் இன் டு டேக்ஸ் ஆர் ட்ரிபியூட் அரியர்ஸ். அந்த இப்போ வந்து பாஞ்சாலங்குறிச்சி வந்து எப்படி எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருதுன்னா ராமநாதபுரம் கலெக்டரேட்டுக்கு கீழே வருது. அப்போ வந்து ராமநாதபுரத்தோட கலெக்டராக இருந்தவர் தான் ஜாக்சன். அது எது கீழே வருதுன்னா ராமநாதபுரம் கலெக்டரேட் கிட்ட வருது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமநாதபுரம் கலெக்டர்கிட்டேருந்து ராமநாதபுரம் கலெக்டரேட் கீழே வருது. அந்த ராமநாதபுரத்தோட கலெக்டராக யார் இருக்கா? ஜாக்சன். இப்போ கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு கட்டபொம்மனுக்கு. உங்களோட டேக்ஸ் அண்ட் ட்ரிபியூட் ஒன்றும் வரல, அதுக்கு ஏற்ற பதிலை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாரு. அதுக்கு தான் வந்து வெரி ஃபேமஸ் டைலாக். கட்டபொம்மன் ஒரு ரிப்ளை ஒன்று அனுப்புகிறாரு. என்ன ரிப்ளைனா, இட் ரெயின்ஸ் த லேண்ட் ஈல்ட் ஒய் ஷுட் பி பே டு த இங்கிலீஷ். இது தமிழ் அர்த்தம். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் டேக்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி கட்டபொம்மன் இங்கிலீஷில் எழுதி ரிப்ளை பண்ணுறாரு. 31st May 1798 கட்டபொம்மனோட அரியர்ஸ் அமௌண்ட் வந்து 3310 பகோடாஸ். அதாவது நம்ம இப்போ ருபீஸ் சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து பகோடாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கிலீஷ்க்கு கட்ட வேண்டிய அரியர்ஸ் எவ்வளோவான்? 3310 பகோடாஸா. இப்போ கலெக்டர் ஜாக்சன் வந்து இந்த கட்டபொம்மன் ரிப்ளை பண்ணதுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட மேலிடமான ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாரு. அதாவது என்னென்னா, ஆர்மியை சென்ட் பண்ணுங்க, கட்டபொம்மன் வந்து நமக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாரு, பேசாமல் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி லெட்டர் போடுறாரு. இது வந்து அங்கே மெட்ராஸ் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஹையர் அஃபிஷியல், அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்டர் ஜாக்சன் வந்து வேறு வழியில் 18th August 1798 வந்து கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னென்னா, டு மீட் him at ராமநாதபுரம் within 2 weeks of receipt of the letter. இந்த லெட்டர் கிடைச்சதுலேருந்து 2 weeksக்குள்ள என்ன ராமநாதபுரத்தில் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் அனுப்புகிறார். ராமநாதபுரம்னா அவரோட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு. இப்போ இந்த லெட்டர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கிடைக்கிது. அதே போல் இன்னொரு செய்தியும் கிடைக்குது. அதாவது என்ன, ஜாக்சன் வந்து திட்டிக்குட்டாலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கார் ராமநாதபுரத்துலேருந்து, ஏதோ ஒரு அஃபிஷியல் பர்பஸ்க்காக அப்படின்னு தெரிய வருது. அதனால கட்டபொம்மன் என்ன நினைக்கிறாரு, நம்ம பக்கத்திலே தானே இருக்காரு, அவரை பார்த்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவரை பார்க்க போறாரு. அதான் கட்டபொம்மன் வெண்ட் வித் அரியர்ஸ் டு மீட் ஹிம் அப்படின்ன உடனே கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா, அந்த அரியர்ஸ் அமௌண்ட்லாம் எடுத்துக்கிட்டு, திட்டக்குட்டாலம் வந்து ரொம்ப பக்கம் ராமநாதபுரத்தை கம்பேர் பண்ணுறப்ப, அதனால் இங்கேயே அவரை பார்த்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறார். ஆனால் ஜாக்சன் வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு லெட்டரில் வந்து என்ன ராமநாதபுரத்தில் தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. ராமநாதபுரத்தில் வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பை நோயிங் தட் ஜாக்சன் at திட்டக்குட்டாலம், Kataboman went with arrears to meet him, but he was denied permission to meet Jackson and instructed him to meet collector at Ramanathapuram as per the letter. இப்போ பாருங்க, 19th September 1798 Kataboman followed Jackson for 23 days in journey of 400 miles, reached Ramanathapuram. ஜேர்னி வந்து 400 miles ஆமாம். 19th September தான் போய் பார்த்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் வந்து ட்ராவலிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ ஒரு வழியாக வந்து கலெக்டர் ஜாக்சன் ராமநாதபுரத்தில் வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ அவரே பின்தொடர்ந்து வந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் கலெக்டர் ஜாக்சனும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ அரியர்ஸ் இருக்குது, 3310 பகோடா. இப்போ என்ன ஆகுது, செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கட்டபொம்மன் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்த பணத்தெல்லாம் வந்து ஜாக்சன்கிட்ட கொடுக்குறாரு. ஜாக்சனும் கிராஸ் செக் பண்ணதில் என்ன நடக்குதுன்னா, அந்த மொத்த அரியர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக செட்டில் பண்ண முடியல வீரபாண்டிய கட்டபொம்மனால். பேலன்ஸ் வந்து 1090 பகோடாஸ் இருக்குது. இதனால் கலெக்டர் ஜாக்சன் கோபமாகி வீரபாண்டிய கட்டபொம்மனையும் சிவசுப்ரமணியம் பிள்ளையை 2 பேரையும் திட்டி அவங்கள வந்து 3 hours வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே நிப்பாட்டிடுறாரு, அவங்கள உட்கார வைக்காம பனிஷ்மெண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பை நோயிங் தர் ஈவில் பிளான், கட்டபொம்மன் அண்ட் ஊமத்துரை killed Lieutenant Clark in the gate of the fort while escaping and Subramaniam Pillai captured and prisoned. இப்போ இந்த 3 hours ஸ்டாண்டிங்கு, அவங்கள பயங்கரமாக ஹியூமிலேட் பண்ணுறது,
இதெல்லாம் நடந்த உடனே கட்டபொம்மனுக்கு வந்து கிளிக் ஆகுது. அதாவது என்னென்னா, ஜாக்சன் வந்து எப்படியும் நம்மளை வந்து வெளியில் அனுப்ப போகிறதில்ல, இவர் ஏதோ பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிச்சு கட்டபொம்மன் அண்ட் ஊமத்துரை அண்ட் சிவசுப்பிரமணிய பிள்ளை இவங்க 3 பேரும் தப்பிக்க பார்க்குறாங்க. தப்பிக்க பார்க்குறப்ப சண்டை நடக்குது. அதாவது கட்டபொம்மன், ஊமத்துரை ப்ளஸ் அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸோட. அதில் வந்து கட்டபொம்மனும் ஊமத்துரையும் லெஃப்டினன்ட் கிளார்க்கை கொலை பண்ணிவிட்டு அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சிவசுப்பிரமணிய பிள்ளையினால எஸ்கேப் ஆக முடியல, அதனால அவரை கேப்சர் பண்ணி பிரிசனில் போட்டுறாங்க. இப்போ வந்து கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருப்பி வந்துடுறாரு. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருப்பி வந்த உடனே ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. எங்கன்னா மேலிடத்துக்கு எழுதுறாரு, மெட்ராஸ் கவுன்சிலுக்கு. அதான் என்ன எழுதுறாருன்னா, அதாவது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுறாரு. இது மாதிரி நான் வந்து அரியர்ஸ் செட்டில் பண்ணிட்டேன், நான் அவர்கிட்ட வந்து பேலன்ஸ் இருந்த அரியர்ஸையும் நான் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி டைம் கேட்டேன். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணல. இது மாதிரி எங்களை ஹியூமிலேட் பண்ணிட்டாரு, பிட்ரே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மெட்ராஸ் கவுன்சில் வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 பேர் கமிஷனு. ஒன்று வந்து ப்ரௌனு, இன்னொருத்தர் ஓரம், இன்னொரு வந்து காஷ்மீர். இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்து கடைசியாக ஜாக்சன் மேலே தான் தப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்ததுனால ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஜாப்லேருந்து. அப்புறமா அந்த ஜாக்சன் பொசிஷனுக்கு புதுசாக ஒரு கலெக்டர் வராரு. அவர் பேர் தான் வந்து எஸ்ஆர் லஷிங்டன். நெக்ஸ்ட் வந்து மருதுபாண்டியா ஆஃப் சிவகங்கா ஆர்கனைஸ்டு சவுத் இந்தியா கான்ஃபரன்சி ஆஃப் ரிபல்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வாஸ் மேட். இ சென்ட் மிஷன் டு பாஞ்சாலங்குறிச்சி. அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்மூத்தாக போகுது. இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, மருதுபாண்டியர் ஆஃப் சிவகங்கா, அவர் வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி அப்படின்ற மாதிரி ஒன்று உருவாக்குறாரு அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதில் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அவர் வந்து ஒரு மிஷன் கொஞ்சம் பீப்புளை வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்க்கறதுக்கு அனுப்புகிறாரு. ஆகஸ்ட் 1798 என்ன ஆகுதுன்னா, சன் ஆஃப் பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி அண்ட் அட்வைசர் விசிட் கட்டபொம்மன். Kattabomman influenced Shivagiri, which was territory of British. Madras Council ordered war against him. பாளையக்காரர் ஆஃப் சிவகிரியோட சன்னும் அவரோட அட்வைஸரும் வந்து கட்டபொம்மனை பார்க்குறாங்க. இது மாதிரி பிரிட்டிஷ் வந்து இப்போ இந்த சிவகிரி வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, இந்த சிவகிரியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த சன் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இந்த இஷ்யூ வந்து மேலிடத்துக்கு போகுது. அதே மாதிரி மெட்ராஸ் கவுன்சிலுக்கு போகுது. மெட்ராஸ் கவுன்சில் போன வாட்டி வந்து கலெக்டர் ஜாக்சன் கேட்டார் இல்லையா, அது மாதிரி வந்து கட்டபொம்மன் வந்து நம்மளை எதிர்க்கிறாரு, அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்மி அனுப்புங்கன்னு சொன்னார் இல்லையா, அப்போ வேணான்னு சொன்ன மெட்ராஸ் கவுன்சில் இப்போ அவங்களோட ரீஜனை சிவகிரியை கையை வச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக ஆர்மியை அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஆர்டரை யார் அனுப்புகிறாருன்னா லார்ட் வெலஸ்லி. இப்போ வந்து 1 செப்டம்பர் 1799 மேஜர் பர்மர் வந்து கட்டபொம்மனை வந்து சரண்டர் ஆக சொல்கிறாரு. ஆனால் கட்டபொம்மன் ரிப்ளைட் ஈ வுட் சரண்டர் ஆன் எ லக்கி டே. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன ரிப்ளை அனுப்புறாருன்னா, நான் வந்து இன்னைக்கு சரண்டர் ஆக மாட்டேன், இன்னொரு லக்கி டேல சரண்டர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாரு. 5 செப்டம்பர் 1799 அந்த ரெஸ்பான்ஸை கேட்ட உடனே பேனர்மேன் என்ன பண்ணுறாரு, அட்டாக் டு கட்டபொம்மன் ஃபோர்ட், கட்டபொம்மனோட ஃபோர்ட்டை அட்டாக் பண்ணுறாரு. 13 செப்டம்பர் 1799 மினிஸ்டர் சிவசுப்பிரமணிய பிள்ளை வாஸ் எக்ஸிக்யூட்டட். அந்த சிவசுப்பிரமணிய பிள்ளை அவரோட மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. 16 செப்டம்பர் 1799 ஃபோர்ஸஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை ரீச்டு பாளையங்கோட்டை, கிளாஷ் அட் கல்லரிப்பட்டி. Kattabomman escaped to Pudukkottai and hided in Kalapur forest. சரியா, 16 செப்டம்பர் 1799 மேஜர் பேனர்மேன் வந்து ஃபோர்ஸஸை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் மதுரையிலேருந்து கூப்பிட்டுக்கிறாரு. இப்போ மேஜர் பேனர்மேன் கீழே இருக்க பிரிட்டிஷ் ஆர்மியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழே இருக்க ஆர்மியும் வந்து எங்கே கிளாஷ் ஆகுறாங்க, கலரப்பட்டி. அதனால் அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸை சமாளிக்க முடியல. அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை அண்ட் ஹைடட் இன் கலப்பூர் ஃபாரஸ்ட். 16 October 1799 Kattabomman was captured by ruler of Pudukkottai. Kattabomman died before an assembly of பாளையக்காரர் summoned கைத்தார். இப்போ என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து ஜாகரா தட்டுற ஒரு மன்னர் இருக்கார். அவர் யாருன்னா ரூலர் ஆஃப் புதுக்கோட்டை. அவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்கிட்ட இன்னும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக அந்த கலப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணி பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
அவரோட தம்பி ஊமத்துரையும் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் செவத்தையான்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் தப்பிச்சிடுறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை மட்டும் இந்த ரூலர் ஆஃப் புதுக்கோட்டையை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அசம்பிளியில் ஃபைனலாக வீரபாண்டிய அந்த அசம்பிளியில் ஃபைனலாக வீரபாண்டிய கட்டபொம்மருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. எங்கே அந்த தூக்கு தண்டனைனா அட் கயத்தார். சரியா? இப்போ இதோட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து என்னென்ன கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்னென்னா இந்த எஸ்ஆர் லட்சுமிங்டன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, நம்மளோட பழைய கலெக்டர் பேர் எல்லாருக்கும் தெரியும், ஜாக்சன். இதில் சன்னை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், லஷ்ஷிங்டன், ஜாக்சன், SON, சன். மேட்ச் ஆயிடுச்சா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் இதுதான், வீரபாண்டிய கட்டபொம்மனை யாரை மீட் பண்ணா அப்படின்னு சொல்லி. சன் ஆஃப் பாளையக்காரரா சிவகிரி தானே மீட் பண்ணார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்ம ஒரு மினிஸ்டர் பேர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, சிவசுப்பிரமணிய பிள்ளை. அதுலேயும் சிவா, இதுலேயும் சிவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா இந்த ஆர்டர் தான். எங்கே கிளாஷ் நடந்துச்சு, எங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் போய் வீரபாண்டிய கட்டபொம்மன் போய் எங்கே ஹைடானார், அடுத்தது அவரை எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்றது தான். இதில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, இப்போ இந்த காலா ரஜினி படம் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கோலா, காலா, கயா, இந்த காலாலேருந்து எல்லாமே லிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். கோலா, காலா, கயா. இது ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, இந்த ஃபாரஸ்ட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவர் எஸ்கேப் ஆகி இங்கே தான் ஃபாரஸ்ட்டில் தான் ஹைட் ஆகிருப்பார். ஓஆரியா, இந்த ஓஆரி. அதனால் வேர் கட்டபொம்மன் எஸ்கேப்ட் அண்ட் வேர் கட்டபொம்மன் ஹைடட் அப்படின்ற மாதிரி கேட்டால், கலப்பூர் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் வச்சு நமக்கு காலாக்கான ஷார்ட்கட் இப்போ தான் சொன்னேன், ஓர் ஃபாரஸ்ட். அதனால் இந்த மிடில் இது தெரியும். இன்னொன்று முன்னாடி எங்கே சண்டை நடந்தது, அப்புறம் நடந்தது, அப்புறம் அடுத்தது அவரை எங்கே தூக்கில் போட்டாங்கன்றது தான். கடைசிது பாருங்கள், அவர் எங்கே தூக்கில் போட்டது கயத்தார். தூக்கு எப்படி போடுவாங்க, கயிறில் போடுவாங்களா, கயத்தார், கயிறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கயத்தார் லிங்க் ஆயிடுச்சா? அடுத்து கிளாஷஸ் கொளரிப்பட்டி இப்போ இது ரெண்டும் நமக்கு தெரியும் ஷார்ட்கட்டு. இதில் காலா லிங்க் ஆயிடுச்சு. இப்படி இந்த கொளரிப்பட்டி, கோலாப்பூர் அண்ட் கயத்தாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மருதுபாண்டியர் பிரதர்ஸை பற்றி. மருதுபாண்டியர் பிரதர்ஸ் பிலாங் டு சிவகங்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆல்ரெடி நம்ம மருதுபாண்டியரை பற்றி பார்த்துட்டோம். அவர் சவுத் இண்டியன் ரெபலியன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி மருதுபாண்டியரை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மன்லேயே பார்த்துட்டோம். அந்த சவுத் இண்டியன் கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், அதெல்லாம். இதில் இப்போ என்னென்னா 1800 அவர் ரிபல் பண்ணுறாரு பிரிட்டிஷ்க்கு எதிர்த்தா. அதை செகண்ட் பாளையக்கார வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜூன் 1800 என்ன நடக்குதுன்னா, வார் ப்ரோக் அவுட் இன் கோயம்புத்தூர், ஃபர்தர் ராமநாதபுரம், மதுரை பை கிங்ஸ். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த செகண்ட் பாளையக்கார வார் எங்கே ஆரம்பிக்குதுன்னா கோயம்புத்தூரில் ஆரம்பிக்குது. ஃபர்தராக இது ராமநாதபுரம், மதுரை அப்படின்னு சொல்லி பரவுது. இந்த சவுத் இண்டியன் கான்ஃபரன்ஸில் இருந்த மன்னர்களை பற்றி தான் கீழே போட்டிருக்காங்க. மருதுபாண்டியா ஃப்ரம் சிவகங்கா, கோபால நாயக் ஃப்ரம் திண்டுக்கல், கேரளவர்மா ஃப்ரம் மலபார், கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் டோண்டாஜி ஃப்ரம் மைசூர் அண்ட் ஊமைத்துறை யாருன்னு தெரியுதா? வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி. இப்போ பிப்ரவரி 1801 என்ன நடக்குதுன்னா, ஊமத்துறை அண்ட் செவத்தையா. இப்போ on February 1801, ஊமத்துறை and Sevathaya with 200 men took control of Panjalanguruchi fort. 3,000 armed men of Madurai and Ramanathapuram dispatched by Marudupandya joined up with the Panjalanguruchi force. British forces quickly asserted itself. Forces based at the Panjalanguruchi were crushed. The site of the
captured fort was plugged up and sowed with castor oil and salt. February 1801 வந்து ஊமத்துரையும் சிவத்தையா வித் 200 சோல்ஜர்ஸோட பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை வந்து மறுபடியும் ஆக்குபை பண்ண பார்க்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மருது பாண்டியர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக 3000 மென்னை அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஆனால் பிரிட்டிஷ் வந்து அதுக்குள்ளே பிரிட்டிஷ் வந்து உஷாராகி அவங்களோட ஆர்மிஸை வந்து வேகமாக அனுப்பிச்சு அந்த 3000 மென்னு ப்ளஸ் ஊமத்துறை அண்ட் சிவத்தையாவை வந்து கொலை பண்ணிவிட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் இருந்தால் தானே நீங்கள் மறுபடியும் வரீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கேஸ்டர் ஆயில் அண்ட் சால்ட் போட்டு எரிச்சிடுறாங்க. May 1801, Marudhu Pandya and Melappa reached the northern provinces. The Marudhu Pandya brothers and their son were put to death. 16th November 1801, Umathurai and Sivathaya brigaded at Panjalangurichi. 73 of the principal rebels were sentenced to transportation. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மருது பாண்டியர் அண்ட் மெல்லப்பன் இவங்க எல்லாருமே வந்து கொல்லப்படுறாங்க. அப்புறம் அந்த 73 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ரிபல்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா நாடு கடத்திடுறாங்க. தென் ஃபைனலி த பாளையக்கார சிஸ்டம் கேம் டு அன் வயலண்ட் எண்ட் அண்ட் த பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் த சமீந்தாரி செட்டில்மெண்ட் இன் டு இட்ஸ் பிளேசஸ். அதாவது இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாளையக்கார சிஸ்டம் நமக்கு சரி வராது, அதுக்கு பதிலாக ஜமீன்தாரி செட்டில்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதோட இந்த பாளையக்கார ரெபல்லியன் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹேண்டட் ஓவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் டு இங்கிலீஷ்? இது வந்து ராஜா புதுக்கோட்டை நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்தது வந்து வேர் டிட் த பிரிட்டிஷ் டிஃபீட்டட் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆர்மி அட் கலர்பட்டி. நான் அந்த ஆர்டர் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. காலா காலா காலா. அதில் வந்து ஃபாரஸ்ட்ன்றதுனால அந்த எஃப்ஓஆரையும் கொலருப்பட்டியும் வந்துடும். கயத்தாருக்கு வந்து அந்த தூக்கு போடுறதுனால அந்த கயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்து கலர்பட்டி தான். அடுத்து வந்து கட்டபொம்மன் வாஸ் ஹேங் டு டெத் அட் கயத்தாறு இந்த இயர். அது வந்து 1799. அந்த கர்நாடிக் ட்ரீட்டி 1799 கெஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட பாளையக்கார ரெபல்லியன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேலூர் முட்டினி. அது நாளைக்கு